ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய டிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, சில பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவை நம்மளே தெரியாமல் டெலீட் பண்ணிடுவோம். அப்படி டெலீட் பண்ணிட்டோம்னா எப்படி ரெக்கவர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆப்பிள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணிவிட்டு தெரியாமல் இன்னொரு வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு காரணத்தினால இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா டெலீட் கொடுத்துட்டேன். டெலீட் கொடுத்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது போயிடுச்சு, அது டோட்டலாக போயிடுச்சு. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படி அதை கிடச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் டீம் இருக்குல்ல, அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணி, அதாவது நம்ம மானிட்டைசேஷன் கிடச்ச சேனலுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைவ் சாட் இருக்குல்ல, லைவ் சாட்டில் இல்லைனா வந்து இமெயிலில் யூடியூப் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு இது நான் எப்படி அது கிடச்சி அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு டெமோ மூலமாக காமிக்கிறேன். டெலீட் பண்ணதுக்கு பிறகு பார்க்கும்போது இந்த மாதிரி காமிச்சுது, திஸ் வீடியோ ஹேஸ் பின் ரிமூவ்டு பை த அப்லோடர். அதாவது வீடியோ அப்லோட் பண்ணவங்களே அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. அந்த வீடியோ அந்த இடத்துல வந்து இல்லை. அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த நேரத்தில், அதாவது இது நடந்து ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு, கம்யூனிட்டி டேப்பில் டிஜிடெக் தமிழ் சேனலில் அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த வீடியோ அந்த இடத்துல இல்லை. இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அந்த வீடியோ வந்து இப்போ பப்ளிக்காக அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி வந்து அதை ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்குல்ல, அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு டாப்பில் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப், அதுக்கு கீழே வந்து காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வாட் கேன் வி ஹெல்ப் வித் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளோட இஷ்யூ என்னது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த குட்டி அந்த பாக்ஸில் சொல்லணும். 100 லெட்டர்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோ இந்த மாதிரி தெரியாமல் டெலீட் பண்ணிவிட்டு அது எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் டீமெல்லாம் காண்டாக்ட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் டைப் பண்ணிக்கணும். அதான் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட இஷ்யூ ஏதாவது இருக்குன்னா நம்ம அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து என்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அதில் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதர் அப்படிங்கிறது கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லியிருக்காங்க என்ன ஒரு பேராகிராஃபில், அதாவது ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டோன்னா அது கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அதாவது 2 ஆப்ஷன் வந்து வருது. ஒன்று வந்து சேட் அப்படிங்கிறது இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அப்படிங்கிறது இருக்கும். இதில் எதில் வேணாலும் நம்ம வந்து அவங்கள தொடர்பு கொள்ளலாம். ஆனால் நான் வந்து எதை எடுத்தேன்னா சேட் அப்படிங்கிறத எடுத்தேன். ஏன்னா உடனே வந்து சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுனால சேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட நேம், அது நம்மளோட ஃபஸ்ட் நேம் சர்நேம், நமக்கு 2 பேர் இருக்குன்னா அந்த 2 பேர் நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு நம்மளுடைய சேனல் யூஆர்எல் வந்து கொடுக்கணும். சேனல் யூஆர்எல் வந்து எடுக்கிறதுக்கு studio.youtube.com இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் சைட் மோடில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே டேஷ்போர்டு வந்து வரும். லெஃப்ட் சைடு சேனல் கஸ்டமைசேஷன் அதுக்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் கஸ்டமைசேஷன் வந்து வந்துடும். இதில் பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் யூஆர்எல் வந்து இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணி எடுத்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அது நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து சொல்லணும். இவ்வளோ விஷயம் தான் நம்ம கொடுக்க வேண்டியது. கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஸ்டார்ட் சேட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும், யுவர் நம்பர் 1 இன் லைன் அப்படின்னு. நம்ம தான் அடுத்தது நம்பர் 1ஆக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த பேஜை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சான்ஸ் போயிடும். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேட் பாக்ஸ் வந்து வந்துடும். இதில் வந்து கீழே சென்டிங் எ மெசேஜ் அப்படின்றதுல அந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேட் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லாமே நான் சேட் மெசேஜெல்லாம் இதில் போடலை. 1 by 1 அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு போய்ட்டு நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது கேட்டுட்டு அவங்க அடுத்தது அந்த மாதிரி கேட்பாங்க. நம்மளுடைய அந்த பர்டிகுலரோட அந்த வீடியோ இருக்கும்ல, அதனுடைய லிங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அப்போ கொடுத்தா தான் அவங்களால வந்து ரிஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தோன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். இதில் வந்து எல்லாமே அவங்க கேட்டதுக்கு பிறகு வந்து என்னென்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ
தான் அது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுவாங்க. அதை வந்து எஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜர் அதுவும் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடச்சிடுச்சு. ஃபைனலாக நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு முடிச்சிட்டோம். அந்த வீடியோ எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எல்லா நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர்லாம் நிறைய வீடியோ தெரியாமல் டெலீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இந்த வீடியோ லிங்க் எல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.